ரேணுகா வந்து சரியான வெறியான காண்டில் வந்து இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம போட்ட பிளான் வந்து கெட்டு போச்சு அப்படின்றதுனால வந்து சரியான கோவத்தில் தான் வந்து நம்ம வெண்பக்குட்டியை வந்து கடத்திட்டு போயிட்டுருக்கிறதா மேடம் வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. கடத்திட்டு போன வெண்பாவை வச்சுட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும்ன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விஜய்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. எனக்கு எனக்கு எதுவுமே தேவையில்ல, எனக்கு பணம் தான் வேணும், 50 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட ஒரு அமௌண்ட்டையும், திரும்ப கதிரேசன் கிட்ட கால் பண்ணி, உனக்கு உன் பேத்தி வேணும்னா எனக்கு பணம் வேணும், எனக்கு 50 லட்ச ரூபா பணம் வேணும், பணத்தை ரெடி பண்ணுங்கள், நான் வந்து திரும்ப உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து தனித்தனியாக வந்து அமௌண்ட்டு கேட்டுட்ருக்காங்க. இவன் என்னடா இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடுப்பானாலையும், இன்னொரு விஷயத்தில் ஒரு விதத்தில் வந்து சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, ராஜேஸ்வரியை வச்சு செஞ்சிட்ருக்காங்க சுடர் வந்து ராஜுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு ராஜு வந்து சொல்லிகிட்ருக்காங்க, உன்னை நான் கம்மியாக நினச்சிட்டேன் ரேணுகா, ஆனால் வந்து நீ சூப்பராக வந்து பிளான் பண்ணுறியே, விஜயை லெஃப்ட்லேயும் கதிரேசனையும் ரைட்டில் வந்து லெஃப்ட் ரைட்டை வாங்கி பொழந்து கட்டிகிட்ருக்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாராட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம சுடர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, 2 பேர் கிடையாது ராஜி, 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3வது ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராஜி தான். ராஜுக்கிட்ட வந்து ஒரு வீடியோ வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, நான் தான் ரேணுகாவை கொன்னேன், நான் தான் என் காலால் மிதித்து கொன்னேன் அப்படின்றது என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து மேடம் சுடர் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோவை அனுப்பிச்சு, நீ எனக்கு இப்போ பணம் தரலைன்னா இந்த வீடியோவை வந்து நான் யாருக்காவது வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவேன், இன்டர்நெட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும், நீ சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ராஜியையும் போட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. ராஜி வந்து அங்கே திகச்சு போய் நிற்கிறாங்க. அடி பாவி, அன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே பார்க்காத மாதிரி, ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இல்லாத மாதிரி வந்து காட்டினேடி, இவ்வளோ கிளியராக வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜி வந்து சுடர் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஆனால் வந்து சுடர் வந்து அதெல்லாம் என்னோடய வேலை, என்ன பண்ணுறது, என்னோடய தொழிலே அதுதான், அதை போயிட்டு நான் விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நீ உடனடியாக 50 லட்சத்தை வந்து ரெடி பண்ணி வை, நான் எங்கே கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரையும் போட்டு சும்மா மிரட்டி எடுத்துகிட்ருக்காங்க சுடர் வந்து. இந்த சுடர்கிட்ட இருந்து எல்லோரும் எப்படி வந்து வெண்பக்குட்டியை வந்து காப்பாற்ற போகிறாங்க, அட்லீஸ்ட் அவங்க கொடுக்குற அவங்க கேட்குற பணத்தை வந்து கொடுத்துட்டு காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை வந்து பணத்தை கொடுத்துட்டா வந்து இவ எஸ்கேப் ஆகிடுவா, போலீஸ்கிட்ட வந்து மாட்ட மாட்டா, இதுக்கப்புறம் எப்படி வந்து சுடரை வந்து பிடிக்க போகிறாங்க, இதை வச்சு அவள் திரும்ப திரும்ப வந்து ஏதாவது வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே தானே இருப்பா, அப்படி வந்து போலீஸ்கிட்ட மாட்டலாம் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்குது. எல்லாத்தோடவும் வெண்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, வெண்பா வந்து அவள் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சிட்ருக்காங்க. இதில் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது மல்லி தான். மல்லி வந்து ஒரு நிமிஷம் கூட விடாமல் அழுதுட்டு, எனக்கு என் பொண்ணு வேணும், எனக்கு என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கார், கதிரேசன் அவர் ஒரு பக்கம் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தேடிட்டு தான் இருக்காங்க. இப்படி எல்லாரும் எந்த சைடு சான்சஸ் இருக்கோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க சைடு வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இருந்தாலும் இவ எங்கே இருக்கா, குழந்தைய வந்து எங்கே கொண்டு போய் வச்சுருக்கா அப்படின்றத வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல, தெரிஞ்சுக்கவும் முடியல. அவள் வந்து இன்னுமே வந்து வாண்டடாக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு, நான் சொல்கிற வரைக்குமே இந்த இடம் உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நக்கலாக கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி வந்து இப்போ ஒரு எமோஷ்னல் டேமேஜில் வந்து இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் மொத்தமாக உடஞ்சி போயிருக்காங்க. ஆனால் வந்து மல்லி வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சாங்கன்னா, சுடரை பற்றின ஏதோ ஒரு விஷயம் வந்து மல்லிக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இவ இருப்பா அப்படின்றது மல்லியால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நம்ம மல்லியால் வந்து ஒரு நிதான நிலமையில இல்லவே இல்லை. வெண்பகை ஏதாவது ஆகிடுமோ, அவள் ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்ற ஒரு பயத்திலே தான் இருக்காங்க. அப்படி வந்து இல்லாமல் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவா, நெக்ஸ்ட் எங்கே போவா, நமக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து மல்லி யோசித்து வந்து முடிவு பண்ணாலே வந்து சுடர் எங்கே இருப்பா, குழந்தைய கொண்டு போய் எங்கே வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சுடர் இருக்கிற மொத்த காண்டியும் வந்து இப்போ வெண்பா மேலே தான் காட்டிகிட்ருக்கா. காரணம் வந்து வெண்பாவால் தான் நான் வந்து வீட்டில் மாட்டிக்கினேன், அதாவது வந்து நான் என்ன பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் வந்து நீ தானே சொல்லிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மேலே வந்து சுடர் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. நான் உன்னை ஏதாவது பண்ணிவிடுவேன், சைலண்ட்டாக இருந்துரு, எனக்கு தேவை பணம், அந்த பணம் கிடைச்சா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டி பயமுறுத்தி வெண்பாவை வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்பா வந்து கேட்டுகிட்டே இருக்கா, மல்லி வேணும், டாடா வேணும்,
என்னை வீட்டுக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வெண்பாவை மயக்கம் அடைய வச்சு படுக்க வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வெண்பாவாலையும் எந்த ஒரு சின்ன எஸ்கேப் இருந்தால் கூட எஸ்கேப் ஆக முடியாது. அதாவது ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட அப்படி இருக்கிறம்போது வெண்பாவை தேடி மற்றவங்க தான் வந்து காப்பாற்ற முடியும். இப்போ இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் என்ன நெக்ஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சி பயப்படுறதா, இல்லை இந்த சுடர் மாட்டிக்கினாலே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. எந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் எமோஷனையும் வந்து நம்மளால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இது நடக்குமா அது நடக்குமான்னு யோசிக்க வச்சுட்டே இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.